அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னை ரன் பண்ணக்கூடிய அந்த ஆன்லைன் கோர்ஸை பற்றியான வீடியோவை இதில் நம்ம பார்க்கலாம். 8/8/2023 அன்று தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து சுயம் ஆன்லைன் கோர்ஸ்க்கு பதிலாக TNTEU தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி மூலமாக நடத்தக்கூடிய ஆன்லைன் கோர்ஸ் வந்து யூனிவர்சிட்டியால் ஸ்டார்ட் பண்ணி ஸோ அவங்க வந்து ரன் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன சர்க்குலர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொதுவாக 2021-22 B.Ed படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சுயம் ஆன்லைன் கோர்ஸ் வந்து முடிக்கணும். ஒரு கிரெடிட் கோர்ஸ் உள்ள சுயம் ஆன்லைன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி 2022 and 23 அகடமிக் இயரில் இருக்கிறவங்களும் அந்த கோர்ஸை என்ரோல் பண்ணியிருப்பாங்க. நிறைய மாணவரிடமிருந்து அந்த கோர்ஸை வந்து சரியாக பண்ண முடியல, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு ஃபேஸ் பண்ணனால அந்த நம்ம யூனிவர்சிட்டி வந்து பல்கலைக்கழகத்தின் கல்விக்குழுவின் ஒப்புதலை பெற்று இந்த TNTEU வந்து நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. அதில் வந்து 2 கோர்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டிஜிட்டல் எஜுகேஷன் ஒரு கோர்ஸ், 2வது கோர்ஸு லேர்னர் சைக்காலஜி. இந்த கோர்ஸ் எதில் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா TNTEU.co.in ஆன்லைன் கோர்ஸ் /. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம போனோம் அப்படின்னா இதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 9/8/2023 14/8/2023 வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த கோர்சஸ். ஸோ இந்த கோர்ஸில் வந்து 2 வீக்ஸ் தான். இந்த கோர்ஸை வந்து டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் தான். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்து இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி இந்த கோர்ஸ் வந்து எண்ட் ஆகிடும். அது மாதிரி அசைன்மெண்ட்டு வந்து சப்மிட் பண்ணணும். சுயம் மாதிரியே தான், சுயத்தில் எப்படி அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இதில் அசைன்மெண்ட் கொடுப்பாங்க. அதை ஆன்லைனில் சப்மிட் பண்ணணும். அதோட டேட் வந்து 29/8/2023. ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாமினேஷன், இதுலேயும் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி, OPC கேட்டகரினா 500, SC/SCனா 250. ஸோ இதில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சர்க்குலர்லேயே கொடுத்துருக்காங்க தெளிவாக. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் டிஜிட்டல் சைன் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் டிஜிட்டலாக மாற்றி வச்சுக்கணும். அதே சமயத்தில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். யாரெல்லாம் இந்த கம்ப்ளீட் பண்ணலை, இந்த போன அகடமிக் இயர் முந்தின அகடமிக் இயர் பண்ணாதவங்க இந்த கோர்ஸை அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை வந்து தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸில் அது எப்படி என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அவங்க வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அதில் போய் ஒரு டெமோ பண்ணுறேன். ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா TNTEU.co.in ஆன்லைன் கோர்ஸ் ஓகே. ஸோ இந்த வெப்சைட் நான் அவனுடைய டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியோட இந்த ஆன்லைன் கோர்ஸோட வெப் போர்ட்டல். ஓகே, அபவுட் அஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எஜுகேஷன், லேர்னர் சைக்காலஜி 2 கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ். These 2 courses are of 1 credit each. These courses are in par with Swayam courses. ஸோ ஸ்வயம் கோர்ஸில் என்ன இது இருக்கோ அதே மாதிரி தான் இந்த கோர்சஸ்லேயும் இருக்கும். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் 1 கிரெடிட் இருக்குது. The 2 courses are offered as same as Swayam 4 quadrant approach. 4 quadrant approachனா என்ன அப்படின்னா, டெக்ஸ்ட் மெட்டீரியல் நீங்கள் வந்து அந்த வீடியோ மெட்டீரியல் கொடுப்பாங்க. வீடியோ மெட்டீரியல் போக டெக்ஸ்ட் மெட்டீரியல் படிக்கணும். டிஸ்கஷன் ஃபோரம், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கஷன், அசைன்மெண்ட் அதெல்லாமே வரும். அதேமாதிரி அசஸ்மெண்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் இருக்கும். ஸோ அதில் பாஸ் பண்ணால் சர்டிஃபிகேட் வந்து வந்தோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த 4 quadrant approach. இது வந்து சுயம் மாதிரியே தான் அப்படியே கொடுக்குறாங்க. The duration of the course is 2 weeks. Assignment for the course is to be submitted in due time and no excess time is allowed. ஸோ டியூ டைமில் நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடணும். இது ஆன்லைன்லேயே பண்ணுறதுனால கரெக்டாக அந்த டியூ டேட் டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் சப்மிட் பண்ணிடணும். ஹார்ட் காப்பி வந்து சப்மிட் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சுயம் மாதிரி தான். எவ்ரிதிங் இஸ் ஆஃப் ஆன்லைன் மோட் ஒன்லி. ஓகே, ஆன்லைனில் தான் எல்லாமே இருக்கிறதுனால இந்த டைத்தில் கரெக்டாக முடிச்சிருக்கோம். தி மார்க்ஸ் அப்டைன்ட் இன் த அசஸ்மெண்ட் வில் பி டேக்கன் அஸ் இன்டர்னல் மார்க். இப்போ அசஸ்மெண்ட்டில் ஒவ்வொரு வீக்கில் அசைன்மெண்ட்டு இது மாதிரி வைப்பாங்க இல்லையா, அதில் வந்து வரக்கூடிய மார்க்ஸ் வந்து இன்டர்னல் மார்க்ஸை அவங்களுக்கு எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ இன்டர்னல் மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அசஸ்மெண்ட் வில் பி 30% இன்டர்னல் அண்ட் 70% எக்ஸ்டர்னல் விச் இஸ் ஆஃப் CBT. இப்போ நீங்கள் அசஸ்மெண்ட் கிஸ்ஸோ அசைன்மெண்ட்டோ கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அதை பேஸ் பண்ணி 30% இன்டர்னல். B.Edல எப்படி உங்களுக்கு 30% இன்டர்னல் இருக்கோ அதே மாதிரி தான். அதே மாதிரி 70% எக்ஸ்டர்னல் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகே, சர்டிஃபிகேஷனுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தோம்னா, the learners will be qualified only if she or he obtains minimum 40% marks in both internal and external marks. So, internally
எக்ஸ்டர்னல்லையும் ரெண்டுலேயுமே 40% மார்க்ஸ் இருந்துச்சுன்னா சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள். If one of the two criteria is not met, you will not get the certificate even if the final score 40. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 40க்கு கீழே இருந்துச்சுன்னா, ரெண்டில் ஏதாவது ஒன்றில் 40க்கு கீழே இருந்தாலும் சர்டிஃபிகேட் வராது அப்படிங்கிறத ரூல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கோர்ஸை பற்றி டீட்டெயில்ஸ். இப்போ என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆல் கோர்சஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா there are 2 courses. டிஜிட்டல் எஜுகேஷன், லேர்னர் சைக்காலஜி. ஸோ இது டிஜிட்டல் எஜுகேஷனை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, லேர்னர் சைக்காலஜி பற்றி இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது யூ கேன் செலக்ட் எனி ஒன் கோர்ஸ், ஏதாவது ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணி என்ரோல் பண்ணிக்கலாம். எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோ, எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஜிட்டல் எஜுகேஷன் ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா அடுத்த விண்டோவில் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி போர்ட்டல்லையே யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பர். ஓகே, அப்போ உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பர், அதுதான் உங்களுடைய ஐடியா இருக்கும். டேட் ஆஃப் பர்த் அது வந்து பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணக்கூடியது. ஸோ இது வந்து ஒன்ஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் தான் லாகின் பண்ணணும். ஓகே, இப்போ ரிஜிஸ்டர் பண்ணுற டேட் வந்து 9 கொடுத்துருக்காங்க, 9/8/2023. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறது வந்து என்னென்னா சைன் அப். ஓகே, சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் டு ஆன்லைன் கோர்ஸ் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இந்த பேஜில் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் கோடை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸோடைய எல்லா காலேஜோடைய காலேஜ் கோடு வந்து இதில். ஓகே, அந்த காலேஜ் கோடை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, காலேஜ் கோடை செலக்ட் பண்ணிவிட்டு தென் ஸ்டூடெண்ட் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் ஆஸ் பர் எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் அதுபடி கொடுத்துடுங்க. கோர்ஸ் ஸ்டடியிங் யூஜியா பிஜியா. ஓகே, ஸோ இப்போ யூஜி முடிச்சுட்டு பண்ணுறீங்க அப்படின்னா யூஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. இயர் ஆஃப் அட்மிஷன் 21, 22 22, 23 அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் பண்ணுறவங்க அனுமே பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸில் பண்ணாதவங்க உங்களுடைய அகடமிக் இயரை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் ஆஃப் ஸ்டடி. ஸோ இதில் வந்து 1, 2, 3, 4 இயர்ஸ் அந்த அதர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துருணும். யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பர், இங்கே வந்து உங்களுடைய யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இங்கே கொடுத்துருங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் தான் உங்களுடைய ஐடியா இருக்கும். சரி, அதனால் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பரை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த் வந்து கிளிக் பண்ணோன்னா இந்த கேலண்டர் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இயரை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இயரோ நீங்கள் அந்த இயரை செலக்ட் பண்ணிவிட்டு மந்த் அண்டு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. நேஷ்னாலிட்டி இந்தியன் கொடுத்துருங்க. மதர் டங் கொடுத்துடலாம். ரீஜியன் என்ன ரீஜியனோ, ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அதர்ஸோ இங்கே கொடுத்துடலாம். கம்யூனிட்டி, இங்கே கம்யூனிட்டியில் மெயினாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். இதில் எல்லா கம்யூனிட்டி கேட்டகரியும் இது இருக்குது. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஎன்சி, பிசிஎம். ஓகே, பிசி, எம்பிசி இல்லை ஜென்ரல் கேட்டகரி, ஓசி அவங்களுக்குலாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து 500 சொல்லியிருக்காங்க. 500. ஓகே, இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அந்த 500 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இப்போ எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து 250. இந்த எக்ஸாமினேஷனுக்கு அந்த சிபிடி மோட் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 250. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இங்கே நமக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து தெரிஞ்சு போயிடும். ஓகே, ஆர் யூ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, உடல் ஊனமுற்றவராக இந்த கேட்டகரியில் இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம் எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கோர்ஸ் செலக்ட் பண்ண உடனே இங்கே வந்து என்ன ஆயிரும், ஆல்ரெடி நீங்கள் என்ன கம்யூனிட்டி கொடுத்துருக்கீங்களோ அந்த கம்யூனிட்டி பேஸ் பண்ணி இங்கே எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, 500. கோர்ஸ் ஸ்டார்ட் டேட்டு 16th 8 ஸ்டார்ட் ஆகுது, எண்டு வந்து 29th 8 எண்ட் ஆகுது. ஓகே, இந்த டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் என்ன கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, ஸோ அதனால் கரெக்டான அந்த சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி, எஸ்டி கேட்டகரிலாம். அதுக்கப்புறம் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. சிட்டி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், மொபைல் நம்பர், வேலிட் இமெயில் ஐடி, ஆதார் நம்பர். ஓகே, ஒரு ஆதார் கார்டு நம்பர் அது நீங்கள் கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, செலக்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ லெஸ் தேன் 500 கேபியில் இருக்கணும். 500 கேபிக்கு கீழே இருக்கணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஓகே, ஸோ அது சைஸ் வந்து நீங்கள் ஜேபிஹெச் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க.
அதே மாதிரி சிக்னேச்சர் அதே மாதிரி ஒரு சைன் பண்ணி ஸோ அதை வந்து ஸ்கேன்டை வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் 500 கேபியில் இருக்கணும். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எஸ்சி/எஸ்டி கேட்டகரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் ஆகும்போது இதில் வரும். ஸோ அப்போ நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட்டில் 500 கேபி லெஸ் தென் 500 கேபியில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து சேவ் ஆயிரும். ஸோ ஒரு நீங்கள் சேவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், இயர் ஆஃப் ஸ்டடி, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லாகின் பேஜ், ஓகே. ஸோ அந்த கோர்ஸ் திருப்பி நீங்கள் என்ரோல் பண்ணணும் அப்படின்னா லாகின் பேஜில் போயிட்டு யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பர், ஓகே, உங்கள் யூனிவர்சிட்டி ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணி டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா லாகின் கொடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா லாகின் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோர்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அக்சஸ் பண்ணலாம். அது வந்து 2 வீக்ஸ்க்கு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து வீடியோ மெட்டீரியல், டெக்ஸ்ட் மெட்டீரியல், அசைன்மெண்ட், கிஸ், அதுக்கப்புறம் டிஸ்கஷன், ஆன்லைன் டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் அந்த இமெயில் மூலமாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சுயம் கோர்ஸ் சர்டிஃபிகேட்டை ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருப்பீங்க காலேஜஸில். ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. இனிமேல் வரக்கூடிய அகடமிக் இயரில் இது வந்து கம்பல்சரியாக டிஎன்டிஏலே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து இந்த அகடமிக் இயரில் சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து இது வரைக்கும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் இல்லாதவங்களுக்கு உடனே இந்த மந்தில் முடிக்கிற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை வந்து தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னை கொடுத்துருக்காங்க. பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பிஎட் டீச்சர்ஸ் இதை எல்லாருமே அவங்களுக்கு கைட் பண்ணி இந்த கோர்ஸை பண்ணாதவங்க, முடிக்காதவங்க பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம். இந்த கோர்ஸ், இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அத்தாரிட்டிஸ் அவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த கோர்ஸை எப்படி அக்சஸ் பண்ணணும், இந்த மாதிரியான அசைன்மெண்ட்ஸ் எப்படி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒன்ஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோ டியூட்டோரியலில் பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த கோர்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.